சென்னை புத்தக கண்காட்சியை டிசம்பர் இறுதியில் நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் பேட்டி. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். தலைவர் சேது சொக்கலிங்கம், செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புத்தகங்களை நாட்டுடைமையாக்கப்பட்டது என்பதை மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். அதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பொற்கிழி விருதுக்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொடுத்த 1 கோடி ரூபாயில் இப்போது வரை 100 பேருக்கு பொற்கிழி விருது கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து கூறினோம். முத்தமிழறிஞர் கலைஞரின் படைப்புகள் கடைக்கோடி வாசகனையும் சென்றடைய வேண்டும் என்பது முதல்வரின் நோக்கமாக உள்ளது. இனிமேல் அந்த புத்தகங்கள் எல்லோரும் வாங்கி பயன்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான உரிமைத் தொகையை முதல்வர் பெற்றுக் கொள்ளவில்லை. வேறு சில புத்தகங்களையும் நாட்டுடைமையாக்குவதற்காக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். தமிழக முதல்வர் இதுகுறித்து ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார்கள். 4 வருடங்களாக அரசு நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்காமல் உள்ளது குறித்து முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். கூடிய விரைவில் நூலகங்களுக்கு புத்தகங்களை கொள்முதல் செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பதிப்பாளர்கள் சந்திக்கும் சிக்கல்களையும் முதல்வரிடம் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளோம். புத்தக பூங்கா குறித்தும் முதல்வரிடம் பேசியுள்ளோம். நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கியதில் சில முறைகேடுகள் நடைபெற்றதில் எதுவும் செய்ய முடியாது. உலகம் முழுவதும் புத்தக திருவிழாக்களில் புத்தக விற்பனை குறைந்துள்ளது. காரணம், தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் புத்தக கண்காட்சியில் நடப்பதால் சென்னை புத்தக திருவிழாவின் முக்கியத்துவம் குறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சியில் பதிப்பாளர்கள் நிறைய அரங்குகளை கேட்பதால் சில பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. அவர்களுக்கு போதுமான அரங்குகளை ஒதுக்குவதில் சிரமங்கள் இருக்கிறது. வாசகர்கள் தொடர்ச்சியாக எப்போது சென்னை புத்தக திருவிழா வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஜனவரி மாதத்தில் புத்தக கண்காட்சி நடத்துவதால் பொதுமக்கள் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று வருவதால் விற்பனை பாதிக்கப்படுகின்றது. இதனை தவிர்க்க டிசம்பர் மாத இறுதியில் புத்தக கண்காட்சி நடத்த செயற்குழுவில் ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் பேசி இறுதி முடிவு அறிவிக்கப்படும். டிசம்பர் மாதம் மழைக்காலமாக இருந்தாலும் இதற்கு முன்பாகவும் டிசம்பர் மாதத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றுள்ளதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறினார். நாட்டுடைமையாக்கப்பட்ட செய்தி தங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்கள் சங்க இலக்கியம், உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் சமூக நாவல்கள், அரசியல் உள்ளிட்ட எண்ணற்ற படைப்புகளை படித்துள்ளார்கள். உலகெங்கும் வாடும் தமிழ் கடைக்கோடி வாசகர்கள் பயன்பெற வேண்டும் என நோக்கத்துடன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்களுடைய படைப்புகள் அனைத்தையும் வரிவுத் தொகையின்றி நாட்டுடைமையாக்கியுள்ளார் நமது முதல்வர். நமது மதிப்பிற்குரிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கலைஞர் அவர்கள் தனது சொந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அதை இதுவரைக்கும் 100 பேருக்கு மேல் கொடுத்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் அப்படியே பத்திரமாக இருக்கிறது. அந்த கலைஞர் பொற்கிழி விருது உலகளவில் வாசிக்கப்படும் மார்க்சிம் கார்கியின் தாய் நாவலை காப்பிய வடிவில் தந்தவர் கலைஞர் அவர்கள். நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்கள் இப்போதும் உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்களிடையே வரவேற்பை பெற்ற ஆக்கம் என்பதில் மாற்று சிந்தனை கொண்டவருக்கு மறுக்க முடியாத உண்மை. உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் வழி உலக அரசியலையும் சமூக நீதியையும் முன்வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். பராசக்தி திரைப்படம் தொடங்கி பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதையும் சேர்த்து அவருடைய எழுத்துக்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது பப்பாசி தலைவர், செயலாளர், பொருளாளர். நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம். அவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். காரணம் என்னவென்றால், இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூல்கள் கடைக்கோடி வாசகர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நோக்கமாக இருந்திருக்கு. எனவே அதை சென்றடைய வேண்டும். இனிமேல் அந்த புத்தகங்கள் பரவலாக எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே எந்தவித தமிழ்நாடு அரசினுடைய நிதி கூட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பெறாமல் அதை முழுவதும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. எங்கள் பதிப்பாளர்களுடைய பெரிய
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட பதிப்பங்களுக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சிலர் நீங்க குறிப்பிடாம 4-5 பேருக்கு அதிகமா வழங்கியிருக்கலாம். அது நமக்கு அந்த குளறுபடியெல்லாம் கலை தெரியணும் தான் நமது முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு. 3 வருஷம் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கும் போது பல குளறுபடிகள் இருக்குது. அதாவது சரி செய்த பின்பு நூலக ஆணை ஒளிவு மறைவென்று வெளிப்படைத்தன்மையா ஆணை பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான சாப்ட்வேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ 3 மாசம் ஆர்டர் போடுறதா இருந்தது. இப்போ அந்த சாப்ட்வேர்ல எல்லாம் ரெடி பண்றதுனால சில இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அவங்களுக்கு, அதனால அது சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ உடனடியா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்குள்ள முதல் ஆர்டர் ரிலீஸ் பண்றதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அது விஷயமா பல முறை நம்ம கல்வி அமைச்சரையும் எஜுகேஷன் செக்ரட்டரி எல்லாரும் பார்த்திருக்கிறோம். முதலமைச்சருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சது. அவர்கிட்டயும் லெட்டர் கொடுத்திருக்கோம். இது தவிர புத்தக பூங்கா விஷயமாவும் கேட்டிருக்கிறோம். எல்லாம் சரி செய்யதான் சொல்லியிருக்காருங்க. இயக்குனர் இடையில மாத்திருக்காங்க. அது இயக்குனர் போடல போட்டா